ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபுட் ஸ்டெப். இது வந்து நம்மளோட எபிசோட் 1ஓட கண்டினியூஷன் வீடியோ. நம்ம எபிசோட் 1ல் பத்து கேவ்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா மழை ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் எங்களால் எங்கேயும் வெளியே போக முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லிட்டில் இண்டியா. இங்கே பாருங்கள், ஆர்ச்சராக இருக்குது சைடில். லிட்டில் இண்டியான்னு சொல்கிற மாதிரியே அஞ்சப்பர் எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ஃபுட், அப்புறம் ட்ரெஸ், க்ளோத்திங்ஸ் எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா ட்வின் டவர். டீ, உளுந்த வடை, பருப்பு வடை காலைல வரோம். நான் சாப்பிடலாம். அம்மாஸ் கிச்சன். நைட்ல சூப்பரா இருக்கு. நம்ம ரூம்ல இருந்து கேஎல் ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தான் இருக்கும். நடந்தே போயிடலாம். இப்படி போனா ஸ்டேஷன். Follow me. Following you. அந்த அச்சு டாக்ல ஒரு பாட்டு வரும், என்ன சொல்ல? அப்படிதான் ஃபாலோ பண்ணும். அடியா யாரும் இல்லா தனியரங்கில் இந்த பில்டிங்கும் தான் நானும் தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. So this is KL Central. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து மெட்ரோவில் ஏறி நம்ம ட்வின் டவருக்கு போக போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கேஎல் சென்ட்ரல்லேருந்து நீங்கள் கேஎல்சிசி அப்படின்ற ஸ்டாப்புக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த ட்வின் டவரை ரீச் ஆகிடலாம். கிளாசிக், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ட்வின் டவர்ஸ். உலகத்திலேயே மிக பெருசு ட்வின் டவர் இதுதான். கழுத்து வலிக்குது. ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு டே 2. அதாவது நம்ம கார்லயே போக போறோம். டிஜே நம்ம கார்லயே இப்போ நெக்ஸ்ட் வந்து அக்வாரியம் போக போறோம். ஹலோ, குட் மார்னிங். ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் அக்வாரியம் போயிட்டு half an hour இருந்துட்டு அங்கேருந்து டென்டிங் அரேஞ்ச் போக போகிறோம். பொண்ணு ஆசைப்பட்டான்ட்டு லட்சமா செலவு பண்ணி இந்த அக்வாரியம் கூட்டிட்டு வந்திருக்கேன். மீன் மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ. பாருங்க, கூட்டம் பாருங்க. எங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க பாருங்க. எவ்வளவு டிக்கெட் சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு 63 ரிங்கெட். அதாவது ஆப்ல இங்க வாங்குனா 75 ரிங்கெட். நம்ம இந்தியன் காசு எவ்வளவு வருது? 2.5 ரெண்டு பேருக்கு 2394. 2394. நீங்க இங்க வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தி வரும். Blue Cap is the best app for all those activities. Okay.
பாருங்கள் பிரானா. கையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கடிச்சு தூள் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து கோலாலம்பூர் வந்தீங்கன்னா இந்த கேஎல்சிசி அக்வாரியம், அதாவது பார்த்தீங்கன்னா ட்வின் டவர்ஸ் பக்கத்துலேயே தான் இந்த அக்வாரியம் இருக்குது. நீங்கள் நடந்தே வந்து போயிடலாம். டிக்கெட் ரேட் நான் சொன்ன மாதிரி வந்து க்ளூக் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக நேரில் போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் காசு படி ஒரு 1000 ரூபாய் 1200 வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். க்ளூக் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஒரு 63 ரிங்கெட்ஸ் 2 பேருக்கு வாங்கினாங்க. மெயினாக கிட்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான க்ரியேச்சர்ஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து எங்கே போனோன்றதை வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மலேசியாவோட ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த மலேசியா எபிசோட் 2 வந்து இந்த ட்வின் டவரும் இந்த அக்வாரியமும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மலேசியா எபிசோட் 3 வந்து மெயினான ஒரு சூப்பரான இடம் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கப்பலாக இந்த மலேசியா ட்ரிப்பு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.